வணக்கம் நேயர்களே. என்னடா இத்து போயிருக்கிற ஒரு வாஷிங் மிஷினை காட்டுறேனேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு காரணம் இருக்குங்க. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாஷிங் மிஷின். ஆனால் இப்போவும் குட் கண்டிஷனோடு இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் மட்டும்தான் பண்ணுறீங்க, ஆனால் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு மறக்கிறீங்க. முறையாக அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது ரொம்ப சிறப்பாகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது இதனுடைய பின்பகுதி. இதெல்லாம் நீங்கள் கலட்ட வேண்டிய தேவையில்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் நாள் ஆகும்போது அந்த மிஷினில் அந்த தண்ணி வெளியே போகக்கூடிய ரூட் அவ்வளோவும் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அவ்வளோவுமே தூசும் அழுக்குமாக இருக்குது. இப்போ அதை தான் நான் இனி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் கலத்துறது அந்த பார்ட்டு தான். இந்த பார்ட்டுக்குள்ளாடி இப்போ பார்க்கும்போது தண்ணி போன அந்த தடம் அவ்வளோவுமே கம்ப்ளீட்டாகவே அழுக்காட்டு இருக்கும். கருப்பு கலரில் படிஞ்சிருக்குது இல்லை, இது அவ்வளோவுமே அழுக்கு. இந்த அழுக்குகள் இங்கே ஃபார்ம் ஆகி இருக்கிறதுனால தான் மிஷினில் அடிக்கடி தண்ணி போகிறதுலேயும் வர்றதுலேயும் ப்ராப்ளம் வருது. இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போது காமிக்கிறேன். இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் கலட்டி எடுத்தேன், மற்றபடி நம்ம கலத்த வேண்டிய தேவை இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வாஷிங் மிஷினோட உள்ள நம்ம துணி போடக்கூடிய அந்த டப்பு. இந்த டப்புக்குள்ளே நீங்கள் 3/4 அளவு தண்ணியை நிரப்புங்க. நிரப்பிட்டு நான் இப்போ தட்டுறேன் இல்லை, இது ஒரு பொடி. இந்த பொடியை நீங்கள் இதுக்குள்ளாடி தட்டி விடுங்க. ஒரு 1 hour நீங்கள் இதை அப்படியே நல்லா ஊற விடுங்க. மிஷினை ஆன் பண்ணவே வேண்டாம், அப்படியே அந்த தண்ணீருக்குள்ளே இருக்கட்டும். 1 hour later. சரியா 1 மணி நேரம் கழித்து உங்கள் மிஷினை நீங்கள் ஆன் பண்ணி மட்டும் விடுங்க. உள்ள துணி எதுவுமே போடாதுங்க. ஆன் பண்ணும்போது இது ஃபுல் டைமில், அதாவது 1/2 hour செட் பண்ணுங்கள். 1/2 hour இது அப்படியே ரொட்டேட் ஆகி நல்லா உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டு அழுக்கு அவ்வளோவுமே இதில் எல்லாமே அடர்ந்து அப்படியே வெளியே தண்ணியில் மிதக்கும். இன்கேஸ் அப்படி மிதக்கலையேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், அது உள்ளாடி எல்லாமே அப்படி நல்ல லூஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே நீங்கள் ட்ரைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரைனேஜ் பட்டன் அமுக்குங்க. இப்போது அழுக்கோடு சேர்ந்த அந்த தண்ணி அவ்வளோவுமே கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். இப்போ உங்கள் வாஷிங் மிஷின் ஃப்ரெஷ் ஆகிடுங்க. இப்படி வருஷத்தில் 2 தடவை பண்ணுங்கள். இந்த பொடி நீங்கள் வேறு எங்கேயுமே கேட்க வேண்டாம், இது எங்ககிட்டே நாங்கள் தயார் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்ததுக்கு வெரி 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 தேங்க்ஸ். நீங்கள் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் இன்னும் நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்.